எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியத்தில் விட்டு போனதை படிச்சுட்ருக்கோம் இல்லையா. நேற்றுக்கு 9வது தசகம் படித்தேன். இப்போ 45வது தசகம் இன்னைக்கு படித்து சொல்கிறேன். தீராத விளையாட்டு பிள்ளை. இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. பலராமனுடன் கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா, முரண் என்ற அரக்கனின் பகைவனே, தாங்களும் பலராமனும் கைகளையும் முழந்தாள்களையும் ஊன்றி தவழ்ந்து வீட்டின் எல்லா இடங்களையும் அழகுறச் செய்தீர்கள். அவ்வாறு தவழும்போது அசைகின்ற தாமரைகள் போன்ற திருவடிகளில் இருந்த சலங்கைகளின் இனிய நாதத்தை கேட்க விரும்பி மேலும் விரைந்து தவழ்ந்து சென்றீர்கள். நீங்கள் இருவரும் கொஞ்சி கொஞ்சி சிரிக்கும் போது சிறிதே முளைத்தெழுந்த முத்துப்பற்கள் வெளியே தெரிகின்றன. முன்னேற்றி மயிர்கள் திருமுகத்தை மறைக்கின்றன. தவழும்போது வஜ்ரம், அங்குசம், சங்கு, சக்கரம் முதலிய இலச்சினைகளால் அழகுமிளிரும் தங்களுடைய உள்ளங்கால்கள் அழகாக தெரிகின்றன. மேற்கையினின்றும் நழுவி மணிக்கட்டுகளில் வந்து தடையுற்று நிற்கும் வளைகளின் தழும்புகள் அழகுற விளங்குகின்றன. இத்தகைய சிறப்பினையுடைய நீங்கள் இருவரும் உங்களை காணும் மக்களின் மனதை கவர்ந்தீர்கள். வசுதேவனே, மிக்க வியப்பினால் மலர்ந்து அசைகின்ற கண்களோடு மக்கள் திரள் தங்களை பின்தொடர்ந்து வருகையில் இனிய ஒளி உண்டாகுமாறு சிரித்துக்கொண்டு தாமரை போன்ற முகத்தை திருப்பி பார்த்து கொண்டே ஓடினீர்கள். மக்களுக்கு தாங்கள் எத்தகைய மகிழ்ச்சியைத்தான் அளிக்கவில்லை. நீங்கள் இருவரும் வேகமாக நடக்க முயன்று கீழே விழ, அதனால் அங்குள்ள சேறு படிந்த திருமேனியோடு எழவே அதை கண்டு வானவெளியில் குற்றமற்ற முனிவர்கள் புன்முறுவலோடு தங்களை வணங்கினார்கள். அப்பொழுது தாய்மார்கள் கருணையோடு தங்கள் இருவரையும் வேகமாக எடுத்துச் சென்று ஆறத் தழுவி முத்தமிட்டார்கள். தங்களுக்கு பாலூட்டுவதற்காக மடிமேல் தங்களை வைத்துக்கொண்டு அன்பினால் கசிந்த உள்ளத்துடன் பால் சுரந்து நிற்கும் பெரிய திரைமுலை தடங்களால் தங்களுக்கு பாலூட்டிய யசோதை என்றோ பெரும் பேறு பெற்றவள். இடையர் வேஷம் பூண்ட மாயோனே, பால் குடித்து கொண்டிருக்கும் போது இடையிடையே புன்முறுவலாலும் பூ மொட்டுப்போல் மிளிரும் பற்களாலும் அழகாக விளங்கும் தங்கள் திருமுகத்தை கண்டு அந்த யசோதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு தாங்கள் கால் கொண்டு நடக்க தொடங்கவே கோகுல சிறார்களுடன் அக்கம் பக்கமுள்ள வீடுகளில் சென்று விளையாடி சிறுவர்களுக்கே உரிய துடுக்கான செயல்களை செய்தீர்கள். அங்கு வளரும் கிளிகள், பூனைகள், கன்றுகள் இவற்றை பின்தொடர்ந்து ஓடிய தங்களை கண்ட கோபர்கள் சிரித்துக்கொண்டே பெரிதும் முயன்று உங்களை தடுத்தார்கள். முரண் என்ற அரக்கனை வதம் செய்த ஸ்ரீ குருவாயூரப்பா, பலராமனோடு நீங்கள் எங்கெங்கெல்லாம் சென்றீர்களோ அங்கெங்கெல்லாம் கோபியர்கள் மெய்மறந்து கண்ணிமையாது தங்களையே கண்டவண்ணம் வீட்டு வேலைகளையும் விடுத்து குழந்தைகளின் பணியாட்களையும் கூட மறந்து தினமும் பரவசமடைந்து நின்றார்களாமே. கோபியர்கள் அளிக்கும் புத்தம் புதிய வெண்ணையை பெற ஆசை கொண்டு சில நாட்களில் மழலை மொழியில் பாடிக்கொண்டும் வேறு சில இடங்களில் அழகாக நடனமாடிக்கொண்டும் அன்புமிக்க இளம் பெண்கள் கொடுக்கும் வெண்ணையை தின்று கொண்டும் மற்றும் சில இடங்களில் புதிதாக நன்கு காய்ச்சிய பாலை பருகிக் கொண்டும் விளையாடினீர்கள். முன்பொரு கால் மகாபலியின் இல்லத்தில் யாசிக்க நேர்ந்ததல்லவா? அதுவே போதுமப்பா, இங்கு மறுபடியும் மெல்லியலாரிடம் அதை செய்யவே மாட்டேன் என்று ஒருவேளை முடிவு செய்து கொண்டு தாங்கள் யாசித்தலை விட்டுவிட்டு விந்தையான திருட்டு வழியில் தயிரையும் நெய்யையும் கவர நினைத்தீர்கள் அல்லவா? தேவதேவனே, உண்மையை யாரோ அறிவார். ஸ்ரீ குருவாயூரப்பா, தாங்கள் தயிரையும் வெண்ணையும் நெய்யையும் திருடிய போதிலும் இடைச்சேரியில் வாழும் பெண்களின் உள்ளத்தில் சிறிதேனும் சினமோ வருத்தமோ இருந்ததில்லை. ஏனெனில் நீங்கள் அவர்களது உள்ளத்தையும் அல்லவா கவர்ந்து கொண்டு அவர்களை ஆனந்த கடலில் மூழ்கடித்து விட்டீர்கள். இவ்வாறு திருவிளையாடல் புரிந்த தாங்கள் எனது நோய்களை போக்கியறல வேண்டுகிறேன் என்று பட்டத்தை சொல்கிறார். இதை படிச்சுட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு கூட பாடியிருக்கேன் போல இருக்கு. ஓகே, கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இதை நீங்கள் திரும்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி எனக்கு மெசேஜ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.